பொதுவாக நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு சில நேரங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நான் சொல்கிறது சரி அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம இதை பண்ணுவோம். இந்த ஆர்கியூமெண்ட்டில் உண்மையிலேயே என்ன மனசுக்கு நடக்கும் அப்படின்னா, நம்ம நிலையை மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம அதை ஒரு ஈகோஸ்டிக் ஸ்டேட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது சாதாரணமாக ஒரு கான்வர்சேஷனாக மட்டும் இருக்காது. சில நேரங்களில் நான் சொல்கிறது தான் சரி, இல்லை நீ சொல்கிறது தப்புன்ற நிலை அளவுக்கு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். இது சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிற பொலிட்டிக்கல் வியூஸ்லேருந்து, இல்லை ஒரு சொசைட்டி இஷ்யூஸ் பேசுறதுலேருந்து, சம்டைம்ஸ் நம்மளோட அம்மா அப்பா கிட்ட கூட இந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்றது அதிகமாக பண்ணுவோம். இதனால் கான்ஷியஸ்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை போராடி ஒருத்தர் உணர்த்துறதுக்காகவோ இல்லை அதை நம்ம பெறதுக்காகவோ நம்ம ஆர்கியூ பண்ணும்போது நம்ம கான்ஷியஸ் எப்பவுமே அதோடைய அடுத்த பக்கம், அதாவது நடக்காட்டி என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த தாட்டை ரொம்பவே டீப்பாக யோசிக்கும். இன்னொரு டைம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஆர்கியூமெண்ட்குள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை இன்னொருத்தருக்கு உணர்த்த முயற்சி பண்ணுறோம், இல்லை நம்ம சைடில் நியாயம் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணுறோன்றப்போ அதை எவ்வளோ தூரம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியும், அதை பொறுமையாக சொல்ல முடியும் தான் பார்க்கணுமே தவிர, ஆர்கியூமெண்ட் இன்வால்வ் ஆனோன்னா நம்ம கான்ஷியஸ் நெகட்டிவாக நடந்தால் என்ன ஆகுன்ற பக்கத்தையும் நமக்கு இன்டைரக்டாக உணர்த்திட்டே இருக்குது. அப்போது அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். காரணம் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் எவ்வளோ பேர் ஆர்கியூமெண்ட்க்கு அப்புறமா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த நாள் போச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்பட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூமெண்ட்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. அந்த இடத்துலேருந்து விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு வேளை அடுத்த பர்சன் மேலே தப்பு இருந்தால் கூட அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிறது ரொம்பவே சரின்னு சொல்லுவேன். நிறைய நேரங்களில் நம்ம கான்ஷியஸ் அப்படியே நெகட்டிவாக மாறுறதுக்கும், ஒரு செகண்டில் நம்ம கான்ஷியஸ்குள்ள இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களை அழிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போதும். இதை முக்கியமாக நான் யாருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் டீச் பண்ணாலும் சரி, இல்லை அவங்களுக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்தாலும் சரி, நான் சொல்கிற முதல் விஷயம் இதுதான். ஏன்னா உங்கள் கான்ஷியஸ்குள்ளே அப்படி ஒரு ஹாப்பினஸை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க, ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையை உருவாக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ் எதிர்மறையான சூழ்நிலையை உங்களுக்குள்ளே காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பில்ட் பண்ணுற அந்த கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். இது யாராக இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த விஷயத்தின் மேலே தான். இது நம்மளை அறியாமையே நம்ம சூழ்நிலையினால் பண்ணிடுவோம். ஆனால் இதனால் நிறைய நெகட்டிவ்ஸ் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளே போயிட்டிங்கன்னா கூட அதுலேருந்து வெளியே வந்த உடனே நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, இல்லை ஒரு பிளெயின் மியூசிக் கேளுங்க. உங்கள் எண்ணங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்காத விஷயங்களை செய்யுங்க. உடனடியாக உங்கள் மனநிலை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது எதை நீங்கள் லைஃப்பில் பார்க்கக்கூடாது, விசுவலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை அறியாமல் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இனிமேல் அதை பண்ணாதீங்க. நன்றி.